அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். வாகை சூடவா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், அதாவது 30/12/2024 வரைக்கும் லாஸ்ட் டேட். ஆல்ரெடி நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணி டெஸ்ட்டு நம்பர் 2 வரைக்கும் நாங்கள் போயிட்டோம். இப்போ அடுத்தது டெஸ்ட்டு நம்பர் 3க்கான டார்கெட் கொடுத்து அதுக்கான சிலபஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து இப்போ டெஸ்ட்டு நம்பர் 3யும் வந்து 30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க்கு தரேன், அதில் ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே அதில் சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்ட்டாக பிஎன்எஸ்ஸை பார்த்துனுக்குறோம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பார்ட் வந்து பிஎன்எஸ் வந்து பார்ட் 7, பார்ட் 7 பார்க்க போகிறோம். அதாவது அரசுக்கு எதிரான குற்றங்கள் பற்றியது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு. இந்திய அரசுக்கு எதிரான குற்றங்கள் பற்றியது அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் தெரிய வேண்டிய விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. பார்ட் 7 அப்படின்னா இந்திய அரசுக்கு எதிரான குற்றங்கள் பற்றியது. அப்போ அதில் எந்த செக்ஷன்லேருந்து எது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக மைண்டில் நிற்கணும். ஏன்னா அப்போ தான் மற்ற ஆப்ஷனை ஒமிட் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக இருக்கிற ஆப்ஷனில் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், அரசுக்கு எதிரான குற்றங்கள் பற்றியது அப்படின்னா 147லேருந்து 158 வரைக்கும் இது அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்கும் உட்கருத்துடன் ஆயுதங்கள் திரட்டுதல். அப்போ இந்திய கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வெப்பன்ஸ் எடுக்க போகிறான். அப்போ அது எந்த செக்ஷன்? இந்திய கவர்மெண்ட்டுக்கு எதிராக வெப்பன்ஸ் எடுக்கிறான். அப்போ அது எந்த செக்ஷன்னா பிரிவு 149. அப்போ 149 இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, ஒரு நல்ல 9 இந்திய கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆயுதங்களை எடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு நல்ல 9 இந்திய கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆயுதங்களை எடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மீதி செக்ஷனை பாருங்களேன். அப்போ 147 அப்படின்னா என்ன? அப்போ 147னா இந்திய கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்கிறது, இல்லை அதுக்கு முயற்சி பண்ணுறது, இல்லை அதுக்கு உடந்தையாக இருக்கிறது, அவ்வளோதான். அப்போ இந்திய கவர்மெண்ட்டுக்கு எதிராக போர் தொடுக்கிறது, அதுக்கு முயற்சி பண்ணுறது, அதுக்கு உடந்தையாக இருக்குது. இந்த வார்த்தைகள் வந்தால் 147 நீங்கள் தாராளமாக ஆன்சரை டிக் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இந்திய கவர்மெண்ட்டுக்கு எதிராக போர் தொடுக்கிறது, அதுக்கு முயற்சி பண்ணுறது, அதுக்கு உடந்தையாக இருக்கிற பற்றி சொல்கிற பிஎன்எஸ் எதுனா 147. அப்போ 148 என்ன சொல்லுதுன்னா, அந்த 147 சொன்னதை அதுக்கு சதி செய்ய முற்பட்டானா அது 148 வரும். 147 என்ன சொன்னேன்? இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்கிறது, அதுக்கு முயற்சி பண்ணுறது, அதுக்கு உடந்தையாக இருக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் சதி பண்ணுறது எந்த செக்ஷனில் வரும்னா 148 வரும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிக்க வேண்டியதான். அதுக்கடுத்து பாருங்கள் 150. இது மாதிரி 150, 200, 100 இது மாதிரி டிஜிட்டில் வர்ற நம்பர்ஸை வந்து நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க. ஏன்னா இது மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ 150 என்ன சொல்லுதுன்னா, போர் தொடுக்குன்ற திட்டத்திற்கு ஒருத்தன் போர் தொடுக்கணும் ஒரு திட்டம் வகுக்கிறான். அந்த திட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவனுக்கு வந்து மறைக்கிறீங்க. அதாவது அவன் வந்து போர் தொடுக்குன்ற ஒரு திட்டம் செய்கிறான், நீங்கள் அவன் மேலே உள்ள அபிப்பிராயத்தில் அந்த திட்டத்தையே மறைக்கிறீங்க. அப்படி மறைச்சிங்கன்னா அது 150. அதாவது போர் தொடுக்கும் திட்டத்திற்கு வசதி செய்யும் எண்ணத்துடன் மறைக்கிறீங்க, அவ்வளோதான். ஒருத்தன் போர் தொடுக்கிறது தெரியுது, அதை மறைக்கிறீங்க. இப்போ நளினி, பேரறிவாளன் அவங்கெல்லாம் வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் எந்த செக்ஷன் பிரகாரம் ஜெயிலில் இருக்கிறாங்கன்னா 150. அதாவது பிஎன்எஸ் பிரகாரம் 150ல் வந்து உள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா பிரதமரையே அந்த ஜஸ்ட்டு அவங்க கூட தெரியல, ஆனால் இருந்தாலும் அவங்க இடம் கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக தான் அவங்களாம் உள்ளே இருக்கிறாங்க. அப்போ போர் தொடுக்கும் திட்டத்திற்கு வசதி செய்யும் எண்ணத்துடன் மறைத்தல் அப்படின்ற சொல்கிற செக்ஷன் பிரிவு எதுனா 150. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ 147லேருந்து 150 இந்த 4 செக்ஷனும் அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அப்போ 147ன்றது என்னது? 147ன்றது இந்திய கவர்மெண்ட்டுக்கு எதிராக போர் தொடுக்கிறது, அதுக்கு முயற்சி பண்ணுறது, அதுக்கு உடந்தையாக இருக்கிறது. 148 என்ன சொல்லுது? அதுக்கு சதி பண்ணுறது. 149 என்னன்றது? வெப்பன்ஸ் எடுக்கிறது, வெப்பன்ஸு, அவ்வளோதான். 150 என்ன சொல்லுது? 150 என்ன சொல்லுதுன்னா அதுக்கான மறைத்தல், அதாவது அந்த திட்டத்தை மறைக்கிறது. 150 வந்து திட்டத்தை மறைக்கிறது, அவ்வளோதான். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசுடன்
அமைதி உறவு உள்ள அயல்நாட்டு அரசுகளுக்கு எதிராக போர் தொடுத்தல். அப்போ இந்திய கவர்மெண்ட்டு வேறொரு கண்ட்ரி கூட வந்து ஒரு உடன்படிக்கை போடும். அப்போ அந்த நாட்டு கூட நாம் போர் தொடுத்தாலும் நமக்கு தண்டனை உண்டு. அப்போ அதை பற்றி சொல்கிற செக்ஷன் என்னன்னா, அப்போ இந்திய அரசுடன் அமைதி உறவு உள்ள அயல்நாட்டு அரசுகளுக்கு எதிராக போர் தொடுத்தல் பற்றி சொல்கிற பிரிவு 153 153. அப்போ மீதி செக்ஷன் என்ன சொல்லுது? 151 என்ன சொல்லுது? 151 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் ஆளுநரை போய் தாக்கினா தப்புன்னு சொல்லுது. தப்பு தானே, அவங்க தானே அதிகாரம் படைத்தவர்கள். நீங்கள் வந்து இதை ஃபுல் சென்டென்ஸையும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அப்போ அதாவது 151 என்ன சொல்லுன்னா, சட்டப்பூர்வமான அதிகாரம் எதையும் செலுத்துவதை கட்டாயப்படுத்தும் அல்லது தடைப்படுத்தும் உட்கருத்துடன் குடியரசுத் தலைவர் ஆளுநர் முதலியவர்களை தாக்குதல். இது நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு தேவை 151னா குடியரசுத் தலைவர் ஆளுநரை தாக்கினா தண்டனை, அவ்வளோதான். அப்போ குடியரசுத் தலைவர் ஆளுநர்னு அந்த வார்த்தைகள் அந்த கொஷினில் இருந்தால் நீங்கள் தாராளமாக 151 அடிக்கலாம். அப்போ குடியரசுத் தலைவர் ஆளுநரையும் தாக்கினா தண்டனை கொடுக்குற செக்ஷன் என்னென்னா 151. அப்போ 152 என்ன சொல்லுது? இந்தியாவுடைய இறையாண்மை ஒற்றுமையை பாதிக்கிற அளவுக்கு எதனா ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அதுக்கும் தண்டனை. ஏன்னா இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிக்கிற அளவுக்கு செஞ்சால் அதுவும் தண்டனை தானே. அப்போ 152 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுடைய இறையாண்மை ஒற்றுமை இதெல்லாம் சீர்குலைக்கிற மாதிரி நீங்கள் எதனா பண்ணிங்கன்னா அதுக்கும் தண்டனை 152 சொல்லுது. 154 அது என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசுடைய ஒரு அமைதி உடன்படிக்கை கொண்டுள்ள வேறொரு நாட்டுடைய மண்டலங்களை தாக்குதல், சூறையாடுதல். நீ போய் மற்ற நாடு, இப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குது. இப்போ நீ ரஷ்யாவில் போய் அங்கே குடியுரிமை வாங்குற, இல்லை ரஷ்யாவில் போய் நீ அங்கே போகிற ஒரு ஏதோ ஒரு டூருக்காக போகிறீங்க. இப்போ ரஷ்யாவில் போய் அங்கே இருக்கிற நீ திருட்டு வேலை பார்த்தோன்னா இந்த செக்ஷன் கீழே உங்களுக்கு வந்து தண்டிக்கப்படுங்க. அப்போ 154 என்ன சொல்லுதுன்னா, அமைதி உடன்படிக்கை கொண்டுள்ள மற்ற நாடுகளுடைய மண்டலத்தை சூறையாடுதல். அப்போ இது சொல்கிறது என்னன்னா 154. சூறையாடத்தை பற்றி சொல்கிறது என்னன்னா 154. அப்போ 151 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவர் ஆளுநரை தாக்கினா தண்டனைன்னு சொல்கிறது 151. 152 என்ன சொல்லுது? இந்தியாவுடைய இறையாண்மை ஒற்றுமையை சீர்குலைக்கிற மாதிரி நீங்கள் எதனா பண்ணிங்கன்னா அதுக்கு தண்டனை சொல்லுது. 153 என்ன சொல்லுது? அதாவது இந்திய அரசு வேறொரு நாட்டுடைய உடன்படிக்கை, அமைதி உடன்படிக்கை கொண்டுள்ள நாட்டை போய் நீங்கள் போர் தொடுக்க முயற்சி பண்ணாலும் இல்லை தொடுத்தாலும் தண்டனை பற்றி சொல்கிறது 153. 154 என்ன சொல்லுது? அந்த அமைதி உடன்படிக்கை கொண்டுள்ள நாட்டுடைய மண்டலங்களில் போய் சூறையாடினா தப்புன்னு சொல்கிறது 154. மூணாவது கொஸ்டின் பாருங்களேன். அரசு கைதி அல்லது போர் கைதி தப்பி செல்ல கவனமின்றி இருந்து விட்டுவிடும் பொது ஊழியர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். போலீஸில் உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். அரசு கைதி அல்லது போர் கைதியை தப்பி செல்ல கவனமின்றி இருந்து விட்டுவிடும் பொது ஊழியர். அப்போ இதுக்கு செக்ஷன் என்னன்னா 157 157 அரசு கைதி அல்லது போர்க்கைதியை தப்பி செல்ல கவனமின்றி இருந்து விட்டுவிடும் பொது ஊழியர். அப்போ இதுக்கு என்னது? 157. மீதி செக்ஷனை பாருங்கள். அப்போ 155 என்ன சொல்லுது? 155 என்ன சொல்லுதுன்னா, 153லேயும் 154லேயும் குறிப்பிட்டுள்ள போரினால் அல்லது சூறையினால். 153 என்ன சொல்லுது? அது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 153 என்ன சொல்லுதுன்னா, அமைதி உடன்படிக்கை கொண்டுள்ள அயல்நாட்டுகளுடைய எதிராக போர் தொடுக்கிறத பற்றி சொல்கிறது 153. 154 என்ன சொல்கிறது? அந்த மண்டலங்களில் போய் சூறையாடுறதை பற்றி சொல்கிறது 154. இப்போ அந்த ரெண்டுத்துலேயும் கிடைக்கிற சொத்தை வாங்குற பற்றியா? அப்படி வாங்கினா அதுக்கு தண்டனை 155 இருக்குது. சொத்தை வாங்குதல், மற்ற நாட்டுடைய சொத்தை வாங்குறதும் தப்பு தான். புரியுதுங்களா? அதாவது 153 அயல் நாட்டோட போர் தொடுக்கிறது, 154 அயல்நாட்டு மண்டலங்களில் சூறையாடுறது. அப்படி அவன் கொண்டு வந்த சொத்தை நீ வாங்கினா அதுக்கு தண்டனை 155. 156 என்ன சொல்லுது? 156 ரொம்ப முக்கியம். 156 என்ன சொல்லுதுன்னா, அரசு கைதி அல்லது போர் கைதியை தப்பி செல்ல அனுமதிக்கின்ற பொது ஊழியர். இது நிறையா பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வந்து சில இது மாதிரி நம்ம நியூஸில் பார்க்குறோம். சில பேர் இதுமாரி பண்ணுறாங்க. அப்போ இது என்னது? 156 தண்டிக்கப்படுவாங்க. அரசு கைதி அல்லது போர் கைதியை தப்பிச் செல்ல அனுமதிக்கின்ற பொது ஊழியர்.
பர்மிஷனோடு அவன் தப்பிக்கிறானா அப்போ அதுக்கு தண்டனை என்னது 156. ரொம்ப முக்கியம். 156 157 குழப்பி வைக்கக்கூடாது. பர்மிஷனோடு தப்பிச்சு போகிறது 156. கவனமின்றி இருந்து விட்டு வர்றது 157. 158 பாருங்கள். 158 என்ன சொல்லுதுன்னா, அரசு கைதி அல்லது போர்க்கைதியை தப்பிச்செல்ல உதவுதல் அல்லது அவருக்கு புகலிடம் அளித்தல். புரியுதுங்களா? 158 என்ன சொல்லுதுன்னா, அரசு கைதி அல்லது போர்க்கைதியை தப்பிச்செல்ல ஹெல்ப் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து புகழளித்தல். இதை பற்றி சொல்கிறது 158. அப்போ 156 158 வரைக்கும் ரொம்ப முக்கியம். அப்போ 156 என்ன சொல்லுது? பர்மிஷனோடு தப்பிக்கிறான். 157 என்ன சொல்லுது? கவனமின்றி விடுறான். 158 என்ன சொல்லுது? உதவுதான், ஹெல்ப் பண்ணுறான், புகழ் அளிக்கிறான். அவ்வளோதான். இப்படி தாங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து அந்த கோடு சில வார்த்தைகளை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். அந்த ஒவ்வொரு செக்ஷனையும் நீங்கள் ஈஸியாக ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகே, எங்களுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.